உடம்பினுடைய சகல விதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான வெறுப்பு வெறுப்பு என்னும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம போன முறை சந்திக்கும் போது சித்த வேதத்தில் இருக்கக்கூடிய 1வது அத்தியாயத்தை பத்தி நாம கவனிச்சிருந்தோம். அதுல ஈஸ்வர மதம்னா என்ன அப்படின்னு சாமி சொல்லியிருந்தார். தன்னுடைய சக்தியை வெளியில போக விடாம உள்ளுக்குள்ளாரே நிலைநிறுத்துறது தான் ஈஸ்வர மதம். அப்படி தன்னுடைய சக்தியை உள்ளுக்குள்ள நிலைநிறுத்தும் போது நாம அந்த ஈஸ்வரனை அறிய முடியும். அதை காமிச்சு கொடுக்கறது பேரு புரோகிதர். அது நம்முடைய மனம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப நமக்கு இந்த உலகம்ங்கிற அவஸ்தை உண்டாகிறதும் மாயையிலிருந்து தான். அந்த மாயினுடைய உற்பவம் நம்மளிருந்து சுவாசமாக அது வெளியில வந்ததுனாலதான்ங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருந்தார். இப்படி மாயையா இருக்கக்கூடிய இந்த உலகத்தை உண்டு பண்றது மனமானது நம்மளிருந்து வெளியில வியாபிக்கும் போது மாத்திரமே நடக்கக்கூடியது. மனம் உள்ளுக்குள்ளாரே அடங்கிய நிலைமையில நமக்கு உலகமும் நம்மில் அடங்கிதான் போயிருக்கும். தூங்கும் போது நம்ம உலகத்தை அனுபவிக்க முடியறதில்லை. ஏன்னா மனசு வெளியில வியாபிக்கலாம். இந்த மனம் எப்போ வெளியில வியாபிக்குதோ அப்போ உலகம்ங்கிற அவஸ்தையை நம்ம அனுபவிக்க முடியும். இதுதான் நம்ம இது போன முறை நம்ம சந்திக்கும் போது கவனிச்சது. இன்னைக்கு 2ஆம் அத்தியாயத்துல இந்த உலகமானது மனதினால் உண்டாக்கப்படுறதுனால மனம் குருவாக இருக்கிறதுனால அப்ப இந்த உலகமும் குருவாக மாறுதே, அதை நம்ம குருவை ஏத்துக்க கூடாதா அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயத்தினுடைய கேள்வியா இருக்குது. சரிதான், உலகம் குரு தான். இப்போ இந்த உலகங்கிற அவஸ்தையில தானே நம்ம உபதேசத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய யாரோ ஒரு அனுபவஸ்தரை பார்த்து தானே நம்ம இதுக்கான மார்க்கத்துக்கான வழிமுறைகள் என்னங்கிறத கேட்டு உபதேசத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ உலகம்ங்கிறது நம்மில் உற்பவமாகலன்னு சொன்னா உபதேசத்தை பத்தி எப்படி கேட்டு தெரிஞ்சுக்க முடியும்? அப்ப இந்த உபதேசத்தை நமக்கு காமிச்சு கொடுத்து நமக்கு அந்த வழியை காட்டி கொடுக்கறது எங்க இருந்து? உலகத்துல இருந்து தானே. உலகம் நமக்கு குருவாக தானே இருக்குது. அதுல தப்பு இல்லைதான். ஆனா நாம புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு குரு இவர் கிடையாது. நாம வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல எல்லாத்தையுமே கேட்டு நடக்க முடியாது. இங்க நிறைய விஷயங்கள் இங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க. எல்லாத்தையுமே நம்ம கேட்டு நடக்க முடியுமா? அப்போ உள்முக பயணத்துக்கான ஏதாவது விஷயங்களை நமக்கு தெரிவிக்கலாம். அப்படி தெரிவிக்கிறவர் யாரு அப்படின்னா நம்முடைய மனம் தான். நமக்கு கடவுள்னா யாருன்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர்கிட்ட போய் கேட்கிறோம், கடவுள்னா யாரு? அவர் அனுபவப்பட்ட வகையில அவர் ஒரு பதில் சொல்லுவார். அந்த பதில் சரியா இல்லையான்னு நம்ம மனம் சொல்றதை பொறுத்துதான் நம்ம அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம இருக்கிறதுமா இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய மனம் இது அல்ல அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா நம்ம அந்த பதிலை ஏத்துக்க மாட்டோம். மீண்டும் வேற ஒருத்தர்கிட்ட போய் அதே கேள்வி கேட்போம். அவருக்கு தகுந்தபடி ஒரு பதில சொல்லுவார். அதுவும் நமக்கு ஏற்புடைய ஒரு பதில் தானாங்கிறத மனம் தான் தீர்மானிக்கும். இப்படி 10, 20ன்னு சொல்லி எத்தனை பேர்கிட்ட நீங்க போய் கேட்டாலும் உங்க மனம் அதை சரின்னு சொல்லாம உங்களால அதை ஏத்துக்க முடியாது. அதனாலதான் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். அப்ப மனம்தான் நாம இங்க எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும், நாம எந்த வகையா பயணம் பெறணுங்கிறத தீர்மானிக்கணும். உலகம் 1000 விஷயங்களை சொல்லி கொடுக்கலாம். அந்த 1000த்துல எதை நம்ம ஏத்துக்கணும், எதை நம்ம நிராகரிக்கணுங்கிறத நம்முடைய மனம்தான் முடிவு பண்ணுது. இந்த மனம் தான் இங்க குருன்னு அதனாலதான் சொல்றதுக்கு காரணம். ஆனா அந்த மனத்துக்கு 2 நிலைமைகள் இருக்கு. அவர் உள்ளுக்குள்ளார இருக்கும் போது ஒரு நிலைமையிலையும் வெளியில இருக்கும் போது வேறொரு நிலைமையிலையும் இருக்கிறார். அதனாலதான் அடங்கிய மனமே குரு அப்படின்னு சொல்லியிருந்தார். மனம்தான் குரு. ஆனா அவர் எப்போ அடங்குறாரோ அப்போ குருவா இருக்கிறார். அவர் அடங்காமல் வெளியில இருக்கும்போது அவர் குருவா இருக்கிறது இல்லை. நம்முடைய மனம் வெளியில இருக்கக்கூடிய பந்தங்கள்ல ஈடுபடுறது கூட அது முயற்சி பண்ணும். நம்முடைய ஜீவனை விரயம் செய்யறதுக்கான முயற்சிகளை கூட அது செய்விக்க செய்யும். அப்ப அதெல்லாம் மனம் குருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது. மனம் நமக்குள்ளார எப்போ அடங்கி இருக்குதோ அப்ப அது தட்சிணாமூர்த்தியாக
நமக்கு ஈஸ்வரனை காமிச்சு கொடுக்கக்கூடிய அந்த நிலைமையில இருக்கும். அதனாலதான் அடங்கிய மனமே குருன்னு சொல்றது காரணம். அப்படி அவர் உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கும்போது அவர் காரண குருவாக இருப்பார். எல்லாத்துக்குமே அவர் தான் காரணமா இருப்பார். அவர் வெளியில வரலன்னா உலகம் கிடையாது, நான் கிடையாது, இந்த உடம்பு கிடையாது, மனசு கிடையாது, ஜீவன் கிடையாது, கடவுள் பத்தின சிந்தனை கூட கிடையாது. தூங்கும்போது நம்ம இதெல்லாம் யோசிக்கிறோமா? கடவுளை பத்தி யோசிக்க முடியுதா? ஜீவனை பத்தி யோசிக்க முடியுதா? உடம்பை பத்தி யோசிக்க முடியுதா? குடும்பத்தை பத்தி யோசிக்க முடியுதா? இதெல்லாம் அவர் வெளியில வந்தா மட்டும்தான். அதனாலதான் அடங்கி இருந்த அந்த மனம்தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்குது. அவர் வெளிப்படலைன்னா எதுவுமே இல்லை. இன்னொரு அவஸ்தை காரிய குருங்கிறது. காரியம் அப்படிங்கிறது என்னன்னா, நாம அனுபவிக்கக்கூடிய விஷயம். நாம் அனுபவிக்கிறது எங்க? உலகத்துல. தூங்கும்போது நமக்கு எந்த ஒரு அனுபவமும் இல்லை. உலகம்ங்கிற அவஸ்தை உண்டாகும் போதுதான் பார்க்கறதுக்கோ கேட்கறதுக்கோ அறிவதற்கோ நமக்கு முடியுது. அப்ப அனுபவம்ங்கிறது எங்க வருது? அடங்கிய மனம் அது வெளியில வியாபிக்கும் போது, உலகம்ங்கிற அவஸ்தையை உண்டு பண்ணும் போது. அப்ப அந்த சமயத்துல அவரு காரிய குருவாக இருப்பாரு. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும்னா சாமி ஒரு உதாரணம் சொல்லியிருப்பார். நமக்கு ஒரு பணம் தேவைப்படுது. நம்ம சிநேகிதர்கிட்ட அது இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும். அவர்கிட்ட போய் கேட்குறோம், எனக்கு ஒரு அவசரமா ஒரு பணம் தேவைப்படுது, உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், இருந்தா எனக்கு கொடுத்து உதவி பண்றேன்னு சொல்லி கேட்குறோம். அவரும் நம்மளுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அந்த பணத்தை கொடுத்து உதவி பண்றாரு. அப்ப அந்த உதவி கிடைச்சது அங்க பலன். அந்த பலன் அடையிறதுக்கு எது காரணமா இருந்துச்சு? நாம போய் அவர்கிட்ட அந்த கேள்வி கேட்டதுனால, உங்ககிட்ட பணம் இருந்தா கொடுன்னு சொல்லி கேட்டதுனால. கேட்கலன்னா அந்த பலன் கிடைச்சிருக்காது. அப்ப அந்த கேள்விங்கிறது அங்க காரணமாகுது. பலன் அப்படிங்கிறது அந்த காரணத்தினால வந்தக்கூடிய ஒரு விளைவா இருக்கு. அப்படிதான் இந்த உலகம்னு நாம் அனுபவிக்கக்கூடிய அத்தனை விஷயமும் உள்ளில் இருக்கக்கூடிய மனமானது வெளியில வியாபிக்கிறதுனால இந்த அனுபவங்கள் கிடைக்குது. இந்த கண்கள் மூலமாக மனம் பிரவேசித்தால் பார்வை அடையிற தன்மை கிடைக்குது. காது வழியாக மனம் பிரவேசித்தால் கேட்கக்கூடிய தன்மை கிடைக்குது. இப்படி எல்லா புலன்களையும் வேலை செய்ய வைக்கிறது இந்த மனம் தான். அதனால இந்த காரண குரு, அனுபவப்படக்கூடிய அந்த நிலைமைய காரிய குரு அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு காரணம். அதனால இந்த இரண்டு வகையான குருக்களை நம்ம கவனிச்சுட்டு இருக்கிறோம். நாம அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள்ல எது சரியானது, எது நமக்கு ஏற்புடையதுங்கிறத நம்முடைய மனமே காட்டி கொடுக்குது. அந்த மனம் சொல்லக்கூடிய அந்த நிலைமையில நம்ம பயணப்படும் போது நம்ம இந்த ஈஸ்வரனுடைய இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முடியும். அப்போ மனம் அடங்கிய நிலைமையில தானே அவரை நம்ப சொல்றாரு, அவரை குருவா ஏத்துக்க சொல்றாரு. அப்ப அந்த மனமானது எங்க அடங்கி போகும்? அது அடங்கிய நிலைமைங்கிறது எப்போ அந்த மனசுக்கு கிடைக்கும்? அந்த நிலைமை தெரிஞ்சாதானே மனசை அங்க கொண்டு நிறுத்தி அதை அடக்கி அப்புறமா அதை குருவாக மாற்றம் அடைய செஞ்சு அப்புறமா தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். இப்போ மனமானது எங்க அடங்குது? ஒரு பொருள் எங்க உற்பவமாகுதோ அங்கதான் அடங்கவும் முடியும். எங்கிருந்து அது உண்டாச்சோ அங்கதான் நசிஞ்சு போகவும் முடியும். இதுதான் ஒரு விதி. எப்படி ஒரு உப்பு தண்ணீர்ல இருந்து உற்பத்தி ஆகுது, அது மீண்டும் எங்க கரைஞ்சு போகுது? அதே தண்ணீர்ல போகும்போது கரைஞ்சு போயிடுது. ஏன் தண்ணீர்ல உப்பு கரையுது? ஏன்னா அது உற்பத்தியானது தண்ணீர்ல இருந்து. அந்த கடல் தண்ணியை எடுத்துட்டு நாம் அதைய உஷ்ணப்படுத்தி அதை ஆவியாக்கி அந்த ஜலத்தை நசி செஞ்சதுனால தண்ணிக்குள்ள ஒளிஞ்சிருந்த உப்பு வெளிப்பட ஆரம்பிக்குது. மீண்டும் அந்த தண்ணியை ஒரு ஜலத்திலேயே போட்டா தான் உண்டான ஜலத்திலே அது கரைஞ்சு போகவும் செய்யுது. அது போலதான் இந்த மனம் உற்பத்தியான இடம் எங்கேயோ அங்க கொண்டு போய் இந்த மனதை வைக்கும் போது மனம் மற்ற நிலைமை, மனம் நிர்மலமான நிலைமை, மனம் கரைந்த நிலைமையை நம்ம உணர முடியும். அந்த நிலைமையில மட்டும்தான் அது அடங்கிய நிலைமையில இருக்கும். புருவ மத்தியத்துல இல்லாத நேரத்துல எல்லாமே இந்த மனம் காரிய குருவாக இருக்கும். அது அடங்காத மனமாக இருக்கும். அது நம்மளுக்கு குரு தன்மையை காமிச்சு கொடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கும். அப்போ மனதனுடைய இருப்பிடம்ங்கிறது தான் வேதங்கள்ல இருதயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருதயம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? நமக்குள்ளார சும்மா 24 மணி நேரம் துடிச்சுக்கிட்டே இருக்குதே இதயம், அதுதான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அதனாலதான் நாம ஒரு ப்ராமிஸ் பண்றதா இருந்தாலும் சரி, மனசாட்சியை பத்தி ஏதாவது பேசுறதா இருந்தாலும், எங்க மனசாட்சியை தொட்டு சொல்லு அப்படின்னா உடனே நம்ம எந்த பாகத்தை தொட்டு காமிக்கிறோம்? நம்ம மார்பு பாகத்துக்கு தான் கை போகுது. ஏன்னா இருதயம் அப்படிங்கிறது இதயம்னு சொல்லி நம்ம தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இதயம் வேற, இருதயம் அப்படிங்கிறது வேற. இதயம்ங்கிறது இரத்த நாளங்களுக்குள்ளார
இந்த ரத்தத்தை கடத்துறதுக்காக ஒரு வாயுவை பம்ப் பண்ணக்கூடிய ஒரு உறுப்பு. அது சுருங்கி விரிய விரிய இந்த பிளட் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அது சுருங்கி விரியறது நின்று போச்சுன்னா பிளட் சர்க்குலேட் ஆகிறது நின்று போயிடும். அந்த வேலையை தான் அது செஞ்சுட்டு இருக்கு. அது அல்ல இருதயம்ங்கிறது. இதயம் இருக்கக்கூடிய பாகம் இருதயம் அல்ல, அது மனம் உற்பத்தியான பாகமா இருக்க முடியும். அப்ப மனமானது எங்க உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு உடனே தியானத்துல ஈடுபட்டு அது எங்க இருக்குன்னு அப்படின்லாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது கிடையாது. சுலபமா நாம இயல்பா அனுபவிச்ச ஒரு அனுபவத்துல இருந்து சாமி ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு. மனம் எங்க அடங்கி இருக்குங்கிறத இந்த ஒரு வழிமுறை மூலமா தெரிஞ்சுக்க முடியும். நாமெல்லாம் யோசிச்சு பார்த்துருப்போம். ஏதாவது ஒரு மறந்த விஷயத்தை பத்தி நினைவுபடுத்துறதுக்கு ஆலோசனை செய்வோம், யோசிச்சு பார்ப்போம். நம்ம ஆழ்ந்த சிந்தனையில இருக்கும்போது எதிரில் யாராவது போனாங்கன்னா நமக்கு அது நினைவுக்கு வருமா? கண்களால பார்க்க முடியுமா? இதே நம்ம ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும்போது நம்ம பேரை உச்சரிச்சு ஒருத்தர் கூப்பிடுறாரு, அப்ப அதை நம்ம காது கெட்டுமா? அவர் பக்கத்துல சொல்லுவார் இல்லையா, எங்க என்ன யோசனையில் இருக்கிற, நான் இவ்வளவு கத்துறேன், காதலே விழலையான்னு கேட்பாரு. உன் கண்ணு முன்னாடியே இருக்கிறேன், என்ன தெரியலையான்னு கேட்பாரு. அப்போ ஆழ்ந்த சிந்தனையில அந்த ஆலோசனை டயத்துல மனமானது எங்க இருந்துச்சு? எப்படி வெளி விவகாரங்கள்ல தான் நம்ம இருக்கிறோம், ஆனா வெளி விவகாரத்தை ஏன் அது கிரகிக்காம இருந்துச்சு? ஏன் இந்த கண்களால பார்க்க முடியாமலும் காதால கேட்க முடியாமலும் இருந்துச்சு? ஆழ்ந்த சிந்தனையில இருந்தா யாரோ தொட்டா கூடவும் நமக்கு தெரியாது. பிரம்ம பிடிச்ச மாதிரி நம்ம எதையோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ வெளியில இருக்கக்கூடிய அவஸ்தைகளை நாம மறந்த நிலைமையில தானே இருக்கிறோம், அதோட தொடர்பு இல்லாத நிலைமையில தான் இருக்கிறோம். அப்ப அந்த ஆலோசனை பண்ற நேரத்துல மனம் எங்க போச்சுன்னு பாருங்க. நிறைய பேர் பாருங்க, மேல கவனத்தை பார்த்தா கண்களும் நம்முடைய மனமும் அந்த மேல்நிலை அடைஞ்சு போயிருக்கும். நம்முடைய கவனம் நம்முடைய புருவ மத்தியத்துல இருக்கும். அந்த புருவ மத்தியம் தான் இங்க இருதயம்னு சொல்லக்கூடிய பாகம். ஏன் அது அங்க போகுது? ஆலோசனை பண்ற நேரத்துல எதுக்காக மனம் புருவ மத்தியத்துக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னா, ஒரு பிறந்த குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கு அழுக தெரியும், பால் குடிக்க தெரியும், தூங்க தெரியும். ஆனா எதுக்காக பால் குடிக்கிறோம்? அந்த பால் எங்கிருந்து உற்பத்தி ஆகிருக்குது, இதை யார் கொண்டு கொடுக்குறாங்க, இது குடிச்சா நமக்கு அந்த நிவர்த்தி எப்படி கிடைக்குது, இந்த நிவாரணம் எப்படி கிடைக்குது, ஏதாவது தெரியுமா? அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. அழுகும், பால் குடிக்கும், தூங்கும். ஆனா அதே குழந்தைக்கு அந்த விஷயம்லாம் தெரியணும்னா அதுக்கு என்ன உண்டாயிருக்கணும்? புத்தி உண்டாயிருக்கணும். நம்ம ஒவ்வொன்றா சொல்லி கொடுப்போம். இது அம்மா, இது அப்பா, இது பால், இது விளையாட்டு பொருள் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லி கொடுப்போம். அந்த சொன்ன பதிவுகள் எல்லாம் மெமரி ஆகி அது உள்ளுக்குள்ளாரையே பதிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருந்துதான் அது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கவோ அதை அனுபவிக்கவோ செஞ்சுட்டு இருக்கு. நமக்கு அந்த மெமரி இல்லைன்னு சொன்னா, அந்த பதிவு இல்லைன்னு சொன்னா, நம்ம மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். நாம ஒருத்தரை சந்திக்கிறோம், அவரை அதுக்கப்புறம் நம்ம அவ்வளவு பழக்கம் இல்லை, ஒரு முறைதான் சந்திச்சிருக்கிறோம். திரும்ப ஒரு 10 வருஷம் கழிச்சு அவரை சந்திச்சா நாம நினைவுல வச்சிருப்போமா? தொடர்ந்து பதிவுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நம்ம நினைவுலயே வச்சிருப்போம். நீண்ட நாள் ஆயிப்போச்சுன்னு சொன்னா, இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, இவர் பேர் என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஏன்னா மறந்து போயிருப்போம். ஒருவேளை ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அதோட நினைவுல இருந்து இவர் எங்க சந்திச்சோம், என்ன ஏதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கும், இவர் எங்க பார்த்தோம், எங்க சந்திச்சோம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அந்த பதிவுகளை நாம உள்ளுக்குள்ளார ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அது எங்க ஸ்டோரேஜ் ஆகுதுன்னா, அதுவும் புருவ மத்தியத்தில் தான் ஸ்டோரேஜ் ஆகுது. ஏன்னா எல்லா நாடிகளும் சேருமிடம் புருவ மத்தியம். நாம லௌகிக வாழ்க்கையில கூட ஒரு முக்கியமான பொருளை பத்திரப்படுத்துறதுங்க ஒரு பீரோவுக்குள்ளார, ஒரு லாக்கருக்குள்ளார நாம அதை பத்திரப்படுத்தி வைக்கிறோம். ஒரு திருடன் பீரோவை திறந்தா கூட அவன் கண்ணுக்கு சட்டுன்னு படாத அளவுக்கு ஒரு ஹிடன் லாக்கர்லாம் வச்சு அதை பத்திரப்படுத்தி வைக்கிறோம். பத்திரம், நகை, பணம் இதெல்லாம். அப்போ லௌகிக வாழ்க்கையில எப்படி அதை முக்கியமான விஷயங்களை பத்திரப்படுத்துறது உள்ளுக்குள்ளாரையோ, அதே போலதான் நாமளும் இதை பத்திரப்படுத்துறது நமக்குள்ளார. அந்த உள் அப்படிங்கிற பாகமே புருவ மத்தியம் தான். புருவ மத்தியத்தை விட்டு நம்ம கீழே வந்துட்டோம்னு சொன்னாலே அது வெளிதான். நம்ம வெளியில இருக்கிறோம், மறந்து போன விஷயத்த உள்ளுக்குள்ளார போய் நினைவுபடுத்திக்கிறதுக்கு இந்த மனசு உள்ளுக்குள்ளார போகுது. அப்போ ஆலோசனை பண்ணக்கூடிய நேரத்துல எப்படி மனம் புருவ மத்தியத்துக்கு போகுதோ அது போல நாமளும் இந்த மனசை கொண்டு போய் புருவ மத்தியத்துல எப்ப நிலைநிறுத்துறோமோ அப்பதான் அது அடங்கிய மனமாக இருக்கும். இந்த ஒரு உதாரணத்திலேயே நமக்கு புரிய வைக்க முடியும்.
ஆனா சாமி இன்னமும் நம்ம அது இந்த விஷயத்த ஆழமா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இன்னொரு உதாரணம் சொல்றாங்க. நமக்குள்ளார பிரகாசம் உண்டாகிறது எங்க? பிரகாசம் உண்டாகிறது ஆகாசத்துலன்னு நாம சொல்றோம். ஆகாசத்துல இருந்து தான் பிரகாசம் உண்டாகுது. ஆகாசம்ங்கிறது நமக்கு மேல இருக்கா கீழே இருக்கான்னா மேலதானே இருக்கு. அப்போ மேல இருக்கக்கூடிய ஆகாசம் நம்முடைய கண்களை மூடி போச்சுன்னு சொன்னா நம்மளால இந்த பிரகாசத்தை உணர முடியுமா? தூங்குகிற சமயத்துல வெளியில இருக்கக்கூடிய பிரகாசத்தை நம்மளால உணர முடியுமா? நம்மள இருந்து பிரகாசம் வெளிப்படாம நம்ம எந்த ஒரு பிரகாசத்தையும் உணர முடியாது. இப்போ பிரகாசம் எங்கிருந்து உற்பவமாகி எந்த வழியாக வெளியில வியாபிச்சிருக்கு? நம்முடைய கண்கள் வழியாக, இந்த புலன்கள் வழியாக வியாபிச்சிருக்குது. அப்ப ஆகாசம்னு சொல்லக்கூடியது அது யாராலையும் பார்க்க முடியாத விஷயம். யாராலையும் அதை முழுசா பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. அது நம்முடைய சிரசு தான் அந்த ஆகாசங்கிறது. நம்ம சிரசை நீங்க எத்தனை கோணங்கள்ல ஒரு கண்ணாடியை வச்சாலும் ஒருமித்து பார்க்க முடியாது. ஒரே முட்டா நம்ம தலைப்பாகத்தை முழுவதும் பார்த்துட முடியுமா? அது எதுவுமே நம்ம பார்வைக்கோ புலனுடைய அறிவுக்கோ எட்டாதது. அதுல எவ்வளவு பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் அங்கே நடந்துட்டு இருக்குது நம்முடைய சிரசுக்குள்ளார. அங்க நடக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை நாம வெளியில கூட செய்ய முடியாது. அவ்வளவு தூரம் அது பர்ஃபெக்ஷனா அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்குது. அதைத்தான் பிரம்மாண்டம்னு சொல்றது. நம்முடைய சிரசு பிரம்மாண்ட கடாகம் அப்படின்னு அதுக்கு பேர், சிரசுக்கு. அப்படிப்பட்ட அந்த சிரசு தான் இங்க ஆகாசம்னு சொல்லக்கூடியது. அந்த ஆகாசத்துல இருந்து நமக்குள்ளார பிரகாசிக்கலன்னு சொன்னா, பிரகாசமானது உற்பவமாகலன்னு சொன்னா நம்மளால உள்ளாகரையும் சரி வெளியிலையும் சரி பிரகாசத்தை கவனிக்க முடியாது. இப்ப நமக்கு பிரகாசம்னாலே அது ஆகாசத்துல இருந்து, அந்த ஆகாசம் வெளியில இருக்குதுன்னு சொல்றோம். எத்தனை பேர் கனவு காணறோம்? கனவு பிரகாசமா தானே தெரியுது, இருட்டா தெரியலையே. கனவுக்குள்ளார வர்ற பிரகாசத்துக்கு என்ன காரணம்? கனவுலையும் ஒரு பிரகாசம் கிடைக்குது. அதுக்கு வெளியில இருக்கக்கூடிய சூரியனோ வெளியில இருக்கக்கூடிய ஆகாசமோ காரணம் இல்லையே. அப்போ உள்ள இருக்கக்கூடிய பிரகாசத்துக்கு யார் காரணம்? வெளியில இருக்கக்கூடிய பிரகாசத்துக்கு யார் காரணமோ அவரே தான் உள்ள இருக்கக்கூடிய கனவுல இருக்கக்கூடிய பிரகாசத்துக்கும் அவரே காரணம். இந்த வெளியில இருக்கக்கூடிய பிரகாசம்ங்கிறது நம்ம நைட்டு தூங்கும் போது காணாம போயிடும். மனம் வெளியில வியாபிக்கலைன்னா இந்த பிரகாசத்தை நம்மளால பார்க்க முடியாது. அதே போலதான் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரகாசமும் அந்த மனதினாலேயே ஏற்படுத்தக்கூடியது. மனம்தான் அந்த பிரகாசத்தை உண்டாக்குது. அப்படி நம்மள அந்த சிரசாக இருக்கக்கூடிய ஆகாசத்துல அந்த பிரகாசமானது உண்டாகி அது இந்த புலன்கள் வழியாக வெளியில வியாபிச்சதுனால தான் நாம வெளி அப்படிங்கிற ஒரு விஷயத்த உணர வேண்டியதா இருக்குது. இப்ப நாம நினைச்ச மாதிரி நம்மளுடைய மார்பு பாகம் தான் இருதயம்னு சொல்றதா இருந்தா, அப்ப அந்த மார்பு பாகத்துல இருந்து நமக்கு பிரகாசத்தை உண்டு பண்ணி அதன் வழியாக வெளியில போக வைக்கிறதுக்கு அங்க ஏதாவது புலன்கள் இருக்குதா? எந்த ஒரு துவாரங்களும் கிடையாது. நாம வெளி உலக அறிவதற்கான அத்தனை துவாரங்களும் எங்க இருக்குது? கண்களால பார்த்தறிகிறோம், காதால கேட்டறிகிறோம், மூக்கால முகர்தறிகிறோம், நாவால சுவைத்தறிகிறோம், தோளால தொட்டறிகிறோம். இத்தனை அறிவுகளும் நமக்கு உண்டாக்கக்கூடிய புலன்கள் எங்க இருக்குது? எல்லாமே நம்முடைய முகபாகத்துல தானே, சிரசுல தானே. அப்போ அந்த சிரசுல தானே அந்த இருதயம்ங்கிற பாகமும் இருக்க முடியும், பிரகாசத்தை உண்டு பண்ணக்கூடிய பாகமும் இருக்க முடியும். மார்பு பாகத்துல அந்த இருதயம் அப்படிங்கிற பாகம் இருந்து அங்கு பிரகாசம் உற்பவமாகிறதா இருந்தால் நம்மளுடைய புலன்கள்ல எங்க இருந்து இருக்கணும்? மார்பு பாகத்திலேயே கண்ணு காது மூக்கெல்லாம் இருந்திருக்கும். ஆனா நம்மளுடைய சிரசுல எல்லாம் அது இருக்குது. இத புரிஞ்சுக்கணும்னா இப்ப 2 அடுக்கு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. கீழ் அடுக்குல இருக்கக்கூடிய எல்லா கதவு ஜன்னலையும் சாத்திட்டோம், வெளி துவாரங்களே கிடையாது, கீழே லைட்டு போட்டிருக்கிறோம். அந்த பிரகாசம் வெளியில வியாபிக்குமா? கதவு ஜன்னலாம் சாத்தியாச்சு, உள்ளுக்குள்ள லைட் எரியுது. வெளியில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கண்ணாடி ஜன்னல் எல்லாம் கிடையாது, நார்மல் மரத்தினால உண்டாக்கப்பட்ட ஒரு கதவு ஜன்னல்னு வச்சுக்கோங்க. வெளியில அந்த பிரகாசம் தெரியுமா? எந்த துவாரமும் அங்க வெளிப்படமா இல்லை அப்படிங்கிற பாகத்துல உள்ளுக்குள்ளாரே பிரகாசம் அடங்கிதானே இருக்கும். அப்படித்தானே நம்மளுடைய மார்பு பாகம்ங்கிறது இருக்குது. உள்ளுக்குள்ளாரே பிரகாசம் இருந்தால் அது வெளிப்புறமாக வியாபிக்கிறதுக்கான எந்த ஒரு வழிவகை இல்லாம தானே இருக்குது. அதே வீட்டினுடைய மேல் பாகத்துல ஒரு விளக்க கொளுத்தி வச்சு கதவு ஜன்னல்களை திறந்து வச்சிருந்தா அந்த பிரகாசத்தினால் வெளியில வியாபிக்க முடியும் இல்லையா? அது போலதான் நம்முடைய சிரசுங்கிறது இருக்குது. புருவ மத்தியத்துல அந்த விளக்கு எரியுது, அந்த விளக்கு வெளியில, அந்த விளக்கினுடைய பிரகாசம் வெளியில வியாபிக்கிறதுக்கான கதவு ஜன்னல்களும் அங்க இருக்குது. அதனால வெளி விவகாரங்களை நம்மளால சுலபமா புரிஞ்சுக்க முடியுது. நம்ம கீழ்பாகமா இருக்கக்கூடிய மார்பு பாகத்துல அங்க விளக்கு எரிஞ்சாலும் கூட வெளியில வியாபிக்கிறதுக்கான துவாரங்கள் கிடையாது. அதனால வெளி விவகாரங்கள் நம்மளால தொடர்பு கொள்ள முடியாது. அப்ப இந்த கதவு ஜன்னல்லாம் எங்க இருக்குதோ அங்க பிரகாசத்தை வச்சாதானே அது வெளியில வியாபிக்க செய்ய முடியும். அதனால நம்முடைய புருவ மத்தியம் தான் இருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகம். அது மட்டும் இல்லாம
சத்தம் உண்டாகிறது. நாம் ஒரு விஷயத்தை சப்திக்கும் போது அந்த சப்தமானது எங்கிருந்து உண்டாகுது? நம்முடைய நாசியினுடைய பின்புறத்துல குதம்னு ஒரு பாகம் இருக்கு. அந்த குதத்துல இருந்து தான் சப்தமானது உற்பவமாகுது. அதனால்தான் ஆகாசத்திலிருந்து சப்தம் உண்டாகிறதுன்னு சொல்றதுக்கும் அதுதான் காரணம். அப்படி நம்மள இருக்கக்கூடிய அந்த சப்தமானது இந்த குதத்தின் வழியாக வெளியில இறங்கி கீழ்முகம் அடைஞ்சு அது வெளியில வியாபிக்கலன்னு சொன்னா நம்மளால பேசவோ மற்ற சப்தங்களை கேட்கவோ முடியாது. அதனாலதான் இந்த குதம்ங்கிற பாகத்துக்கு தான் கோதானம்னு சொல்றது. கோ அப்படின்னா சப்தம், கோதானம் செய்யறது அது குதத்தினுடைய வேலை. அங்க சப்தமானது எப்போ ஒடுங்கி போகுதோ அப்போ நமக்கு அந்த ஜீவ விரயம்ங்கிறது உண்டாகிறது கிடையாது. சக்தியினுடைய வெளி வியாபகத்துவம்ங்கிறது உண்டாகிறது கிடையாது. அப்போ நம்மில் இருக்கக்கூடிய சக்தியானது நம்மில் அடங்கி இருக்கணும்னு சொன்னா அது எங்க அடங்கி இருக்கணும்? மனதனுடைய சொந்த வீடா, அது உற்பத்தியான தன்னுடைய சொந்த ஸ்தானமா இருக்கக்கூடிய அந்த புருவ மத்தியத்தில் அடங்கி இருக்கணும். அங்க போய் மனசை நிலைநிறுத்தினதுக்கு அப்புறம் தான் நாம அவர்கிட்ட ஈஸ்வரன்னா யாருன்னே கேட்க முடியும். அப்பதான் அவர் அதுக்கான வழிமுறையை காமிச்சு கொடுக்க முடியும். அப்போ இங்க குரு அப்படிங்கிறது வெளிப்புறங்கள்ல யாரும் கிடையாது. இங்க உபதேசம் காட்டி கொடுக்குறவர் கூட பெயரளவில் மாத்திரமே குரு அப்படின்னு சொல்லி சாமி சொல்லியிருக்கிறார். என்ன காரணம்னா, நாம ஒரு செயலை செய்யலைன்னு சொன்னா நமக்கு பலன் உண்டாகிறது கிடையாது. சிவானந்த பரமசரே உபதேசம் கொடுக்கட்டும், ஆனா நாம் அந்த செயலை செய்யாம போனா என்ன ஆகும்? எப்படி பலன் கிடைக்கும்? ஓ, அவரு பிரம்மாவாச்சே, அவர் உபதேசம் கொடுத்தா அதனுடைய பவர் ஜாஸ்தியான, மற்றவங்க உபதேசம் கொடுக்கறதுக்கும் அவர் உபதேசம் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நாம பயிற்சி பண்ணாமலே இருந்தா எப்படி பலன் கிடைக்கும்? இதே ஒருத்தர் நேத்திக்கு தான் ஒருத்தர் உபதேசம் வாங்கியிருப்பார், அவருடைய மனைவிக்கோ மகன்களுக்கோ அவர் வீட்டிலேயே உபதேசம் கொடுத்துட்டார். அந்த உபதேசத்தை நம்ம சரியா பண்ணா நமக்கு பலன் கிடைக்குமா? கிடைக்காது. அவருக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனா ஒரு நாள் தான் ஆச்சு உபதேசம் வாங்கி, ஆனா அதை அப்படியே சொல்லி கொடுத்துட்டார். சரியான வகையில தான் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனா அந்த உபதேசத்தை அவருடைய மனைவியோ மகனோ சரிவர செஞ்சாங்கன்னா பலன் உண்டாகுமா? உண்டாகாதா? அப்ப இங்க பலன் உண்டாகிறது எதனுடைய அடிப்படையில இருக்குது? யார் உபதேசம் கொடுத்தாங்கிற அந்த முறையில இருக்குதா, இல்ல நாம் அந்த பயிற்சியை எந்த அளவுக்கு முயற்சியோட செஞ்சோங்கிற அடிப்படையில இருக்கா? எது நமக்கு அந்த பலன் கொடுக்குது? முயற்சியா, பயிற்சி கொடுத்தவரா? இதை ஆலோசனை செஞ்சு பார்த்தா அது பிரம்மாவாக இருந்தாலும் சரி, ஒரு எறும்பாக இருந்தாலும் சரி, யார் உபதேசம் கொடுத்தாங்கிறது இங்க முக்கியம் அல்ல. அந்த கொடுத்த உபதேசத்தை எந்த அளவுக்கு அவங்க செஞ்சாங்கிறதுல தான் அந்த பலன்கிறது இருக்குது. அதனால சாமி இந்த குரு சிஷியன்ற ஸ்தானத்தை தூக்கிட்டோங்கிறார். இது நான் உயர்ந்தவன், நான் அனுபவஸ்தேன், நான் இந்த பயிற்சியை காட்டி கொடுத்தவன், அவர் வாங்கினவர் அப்படிங்கிற இந்த குரு சிஷியங்கிற அந்த முறையை சாமி அதனால தான் எடுத்துட்டார். இது இருந்தா அகம்பாவம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏற்றத்தாழ்வுகளை இங்க பேசுறதுக்கோ நினைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே அவர் எடுத்துட்டார். அவங்கவுங்க உபதேசத்தை வாங்கிட்டு அவங்கவுங்க முயற்சி பண்ண வேண்டியது இருக்கு. அவங்கவுங்க அந்த முயற்சி பண்ணி அந்த பலன் அடைய வேண்டியதுங்கிறது இருக்கு. அப்போ அந்த மனமா இருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு எதுக்காக இவ்வளவு உதாரணங்கள் அதனுடைய இருப்பிடத்துக்கு அவர் சாமி சொல்லணும்னு நினைக்கிறாருன்னா, நாம இந்த மனசை எங்க போய் நிலைநிறுத்துறோம் அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரியும். நம்முடைய மனம் வெளியில போய் எந்த அளவுக்கு வியாபிச்சு பந்தங்களை ஏற்படுத்தி இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இதனால் வரைக்கும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம எவ்வளோ உலக விஷயங்கள்ல ஈடுபட்டு பந்தப்படுத்தி வச்சிருக்கோம். அந்த பந்தங்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளால தன்னை பத்தி உணர முடியுமா? தன்னை பத்தி யோசிக்க முடியுமா? நமக்குள்ளார ஒரு ஜீவன் ஒன்று இருக்குது, அந்த ஜீவன் நம்மளை காப்பாத்திட்டு இருக்குது. அந்த ஜீவன் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. இதை நம்மளால நினைச்சு பார்க்க முடியுமா? இதை நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு பந்தம்ங்கிறது ஏற்பட்டுட்டு தானே இருக்குது. அதனாலதான் வெளியில இருக்கக்கூடிய வெளி விஷயங்களை உண்டு பண்ணி அதுல பந்தப்பட வைக்கிறதும் இந்த மனம் தான். மனம் வெளியில வியாபிக்கலன்னா அந்த பந்தங்கள் ஏற்படாது. அதே வெளி விஷயங்கள்ல இருந்து நம்மளை விடுதலை செஞ்சு இந்த பந்தங்களை நிவர்த்தி பண்றதும் அதே மனம் தான். மனம் உள்ளில் அடங்கும் போது அது விமோச்சனம் கொடுக்கக்கூடிய மோட்சத்தை அனுபவிக்கக்கூடிய நிலைமையிலையும், அது வெளியில வியாபிக்கும் போது பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நம்மளுடைய ஜீவனை நசிஞ்சு போகிறதுக்கு அனுமதிக்கக்கூடிய செயல்பாடுகளையும் இந்த மனமே தான் செஞ்சுட்டு இருக்குது. அதனாலதான் பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் மனமே காரணம், வேற யாரும் காரணம் இல்லை. நம்முடைய மனம் நினைச்சா நமக்கு மோட்சத்தையும் கொடுக்க முடியும், அந்த மனம் நினைச்சா அது விமோச்சனத்தையும் கொடுக்க முடியும். அதாவது நம்ம பாவம் செய்ய வச்சு நமக்கு நரகத்தையும் கொடுக்க முடியும். அப்ப இந்த ரெண்டு நிலைமையிலையும் உண்டாக்குறது அந்த மனதனுடைய வேலை தான். அந்த மனசை நம்ம எங்க நிறுத்துறோமோ
அதை சார்ந்த பலனை தான் நாம் அனுபவிக்க முடியும். இப்போ நம்ம பந்தத்தில் இருக்கிறோம்னு சொன்னால் நாம் அதே வெளியில் வச்சிருக்கிறோம். வெளிமுகங்களில் அது வியாபிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறோம். அதனால பந்தப்பட்டு இருக்கிறோம். நமக்கு மோட்சம் வேணும்னு சொன்னால் அதை உள்ளுக்குள்ளாரே நிலைநிறுத்தி வைக்கணும். மோட்சம் அடைஞ்சவங்க எல்லாருமே தன்னுடைய சக்தியை உள்ளுக்குள்ள நிலைப்பெற செஞ்சதுனால தானே அவங்களுக்கு கிடைச்சது. அதை அனுபவிச்சுட்டு வந்து தானே மோட்சம் இப்படி இருக்கும், நரகம் இப்படி இருக்கும்னு சொல்லி புராண கதைகள்லாம் எழுதுனாங்க. அப்போ நாமளும் அது போல நம்மளுடைய பந்தத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய மனதை மோட்சத்துக்கு காரணமாக அதை மாற்றி அதை உள்ளுக்குள்ளாரே நிலைப்பெற செய்யணும். அந்த உள்ளுக்குள்ளாரன்னு சொல்லக்கூடிய பாகம் பூர்வ மத்தியம்னு சொல்லக்கூடியது. அங்கே தான் நாம கண்களை அசையாம நிறுத்தி நம்முடைய கவனத்தை அசையாம நிறுத்தி மனசு அங்கே நிலைப்பெற செய்யணும். கண்ணை மூடிட்டு இந்த ஜபத்தை யாரும் செய்யக்கூடாது. கண்களை திறந்த நிலையில அந்த பூர்வ மத்தியத்தை பார்த்துக்கிட்டு தான் இதை செய்யணும். கவனத்தை வேற ஏதாவது ஒரு விஷயத்துல வச்சுக்கிட்டு செஞ்சோம்னு சொன்னா அப்பவும் பலன்கிறது ஈடேறாது. கவனமும் பூர்வ மத்தியத்திலே இருக்கணும். அந்த முறையில தான் பயிற்சி பண்ண சொல்லி சாமி நமக்கு வலியுறுத்தி இருக்கிறாரு. ஸோ இதுதான் இந்த 2ஆம் அத்தியாயத்துல நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினைச்ச விஷயம். ஸோ இதை நிறைவு பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் நினைவுபடுத்திடுறேன். நாம் இந்த உபதேசத்தை வாங்கும் போது நாம் ஒரு சத்திய பிரமாணத்தை செஞ்சு கொடுத்துருக்கோம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான இந்த ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் செஞ்சு கொடுத்துருக்குறோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, மனசாலும் கூட, வாக்காலும் அப்படின்னா சொல்லாலும் கூட, கர்மத்தாலும்னா ஜீவசக்தியான வாயுவாலையும் கூட. கர்மம்னா செயல்னு நம்ம தப்பா புரிஞ்சு வச்சிருப்போம். அது 8ஆம் அத்தியாயம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது செயல் அல்ல, அது ஒரு பொருள். அது கர்மம் என்பது ஜீவசக்தியான வாயு அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த ஜீவசக்தியான வாயுவால கூட என்னுடைய ஜீவனை நான் வெளியில விட்டு செலவு பண்ண மாட்டேன், அதை நசிஞ்சு போக அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி நாம் ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ நாம மனசால நினைச்சாலும் ஜீவ விரயம் தான், பேசிட்டு இருந்தாலும் ஜீவ விரயம் தான், சுவாசத்தை உள்ளாரையும் வெளியிலையும் மாற்றி மாற்றி அதைய போக வச்சுட்டு இருந்தாலும் ஜீவ விரயம் தான். இந்த நிலையை நம்ம மாற்றி அமைக்கணும்னா நமக்கு சமீரணம்னு சொல்லக்கூடிய ஒரு கதி நமக்கு வேணும். நம்ம நைட்டு தூங்கும் போது நமக்கு உள்வெளி சுவாசம்ங்கிறது கிடையாது. நம்ம உடம்புக்குள்ளாரையே மேல் கீழ் சுவாசம் தான் நடந்துட்டு இருக்கோம். நாம கர்ப்ப பாத்திரத்துல இருக்கும்போதும் கூட நமக்கு உள்வெளி சுவாசம் கிடையாது, மேல் கீழ் சுவாசத்துல தான் இருந்தோம். இந்த நேரங்கள்லாம் பாருங்க, நமக்கு செயல் கிடையாது, மனம் இருக்காது, நமக்கு பந்தங்கள் இருக்காது, நமக்கு உணவு பத்தின தேவைகள் இருக்காது, உடம்பு பத்தின கவனங்கள் இருக்காது. இப்படி எந்த பந்தமும் இல்லாத நிலைமை தான் இந்த சமீரணம்னு சொல்லக்கூடிய மேல் கீழ் சுவாசம் ஓடக்கூடிய நிலைமை. அந்த நிலைமையை நாம இப்ப தூங்காத சமயத்திலையும் அதை கொண்டு வரும்போது நம்மளால இந்த மோட்சத்தை அனுபவிக்க முடியும், பந்தங்கள்ல இருந்து விடுதலையாக முடியும். ஜீவனை வெளி விவகாரங்கள்ல ஈடுபடுத்தி அதை பந்தப்படுத்தி அதை நசி செய்யறத தடுக்க முடியும். அதுக்கு சதா மேலும் கீழும் நம்ம அபியாசம் செஞ்சு இந்த உள்வெளி சுவாசமா ஓடிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாயுவா இருக்கக்கூடிய கதியை அது சமீரணம்னு சொல்லக்கூடிய மேல் கீழ் சுவாச கதியாக மாற்றி அமைக்கும் போது அது பிரம்மரந்திரத்தை தொட்டு திறந்து அங்க ஜீவனை ஐக்கியம் செய்யக்கூடிய அந்த மோட்ச நிலைமைங்கிறது நமக்கு கிடைக்கும். அதனால நாம கொடுத்த ப்ராமிஸை நம்ம எப்பவுமே காப்பாற்றணும். ஜீவனை நேசிச்சு ஜீவன் மேல ஸ்நேகத்தை வச்சு அது எந்தெந்த வகையிலெல்லாம் செலவாகுதோ அதெல்லாமே அறிந்து அதை நாம எந்த அளவுக்கு அதை நிவர்த்தி பண்ண முடியுமோ அவ்வளவு நிவர்த்தி செஞ்சு ஜீவனை நமக்குள்ளாரே அதை நிலைப்பெற செய்யறதுக்கான முயற்சிங்கிறது எப்பவுமே மேற்கொள்ளணும். சுவாசம் வெளியில போகுதுன்னு சொன்னா நம்ம ப்ராமிஸை மீறறோம்னு நமக்கு உணர்வு வரணும். இப்போ உள்வெளி சுவாசம் ஓடுதுன்னு சொன்னா கர்மத்தாலும் நான் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டேங்கிறது நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். இப்போ கர்மமா இருக்கக்கூடிய வாயு வெளியில போகுது, ஜீவனை நாசம் செய்யறதுன்னு அனுமதி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற தோணல் நமக்கு எல்லாத்துக்கும் வரணும். அந்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்கான முயற்சிக்குள்ளார நம்ம இறங்கிட்டே இருக்கணும். ஸோ இதைத்தான் நான் நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.